உங்களை அடிக்கிறது கர்த்தருடைய நோக்கம் அல்ல, உங்களை அழிப்பது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. அவர் வந்தது உங்களுக்குள் நன்மையான ஈவுகள் பூரணப்படும்படியாக. அவர் வந்தது உங்களுக்குள் ஜீவன் பூரணப்படும்படியாக. தாயின் கருவில அழிந்து போகாதபடி நம் கருவை காப்பாற்றினார். நம்மளை காப்பாற்றி, நம்மளை தேற்றி, நம்மளை அரவணைத்து. எத்தனை ஜுரம் வந்தது, எத்தனை பலவீனம் வந்தது, எத்தனை கொடிய வாதைகள் வந்தது. நம்மோடு கூட பிறந்த எத்தனை பேர் மரித்து போனாங்க. ஆனா எதுலையும் நம்மளை விட்டு கொடுக்காம கர்த்தர் நம்மை வளர்த்தெடுத்தார். அவரை அறியாதவர்களாய் நாம் இருந்த போதும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்த போதும், நம் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய சித்தத்தை வைத்தபடியினால் நம்மை பாதுகாத்தார் கிருபையாக. உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் சாபத்தில் அழிந்து போனாங்க, எத்தனை மரணங்களை பார்த்தீங்க, எதிர்பாராத மரணங்களை. ஆனா கர்த்தர் உங்களை கிருபையாய் பாதுகாத்தார்.